நம்முடைய பிள்ளைகள் சின்ன குழந்தைகளாக இருக்கிற போது நாம் தொட்டு பேசுகிறோம், கொஞ்சி பழகுகிறோம், முத்தமிடுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் வளர வளர நாம் தொட்டு பேசுவதும் கொஞ்சுவதும் முத்தமிடுவதும் குறைந்து போய்விடுகிறது. யதார்த்தமான உண்மை என்ன தெரியுமா? எப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை அன்போடு தொட்டு பேசுவதையும் பரிவோடு அவர்களை கட்டி அணைத்துக் கொள்வதையும் பாசத்தோடு முத்தமிடுவதையும் நாம் குறைத்துக் கொள்ளுகிறோமோ நம்மை விட்டு விலகிச் செல்வதற்கான முதல் படிகளவை. பல வருடங்கள் கழித்து தாயும் தந்தையும் கவலைப்படுவார்கள், என் பிள்ளை என்கிட்ட க்ளோஸாவே இருக்கிறது இல்ல, என் மகன் என்கிட்ட ஷேரே பண்ண மாட்டேங்கிறா, ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கு, ரொம்ப ஃபார்மலா நாங்கெல்லாம் இருக்கிறோம். திருமணம் முடிந்ததற்கு பிறகு இந்த தூரம் இன்னும் அதிகமாகி விடுகிறது. ஒரு தந்தையும் மகளும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அற்புதமான உதாரணம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு கதவை தட்டுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், என் மகள் ஃபாத்திமா தான் கதவை தட்டுகிறார். அன்போடு எழுந்து சென்று வரவேற்பார்கள். முத்தமிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமாவை அழைத்து வந்து பல நேரங்களில் தன்னுடைய மடியில் அமர வைத்துக் கொள்வார்கள். இரண்டு குழந்தைகள் பேசுவதை போல இருவரும் ரகசியம் பேசிக் கொள்வார்களாம். கபிதி ஃபாத்திமா, என்னுடைய ஈரல் குலையே என்று வார்த்தைகளால் தன்னுடைய அன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்துவார்கள். இதுவெல்லாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா குழந்தையாக இருந்த போதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 2 குழந்தைகள் வந்ததற்கு பிறகும் கூட இந்த நிலைமை அப்படித்தான் இருந்தது. அப்போ உங்கள் பிள்ளை உங்களிடத்திலே க்ளோஸாக எப்பொழுதும் நெருக்கமாகவே இருக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகளை அன்போடு தொட்டு பேசுவதையும் பரிவோடு முத்தமிடுவதையும் அவர்களை அரவணைத்துக் கொள்வதையும் ஒருபோதும் நிறுத்தி விடாதீர்கள்.